தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டு மஞ்சாதே, துணிந்து நெல். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். மிக அற்புதமான ஒரு சிற்பி இருந்தான். அந்த சிற்பி இடத்தில் ஒரு மாணவன் சிற்பம் கற்றுக்கொள்வதற்காக வந்து சேர்கிறான். கற்றுக்கொண்டே அவன் ஒரு சிலையை வடித்து கொடுக்கிறான். சரி, இன்னும் நல்லா பண்ணலாம், என்ன அழகா பண்ணாலும் இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். 6 மாசம் பார்த்து அந்த ஆசிரமத்தை விட்டு ஓடிட்டான். 1 மாசம் ஒரு சிலை வடித்தான். சிலை வடித்து கீழே புதைத்து வைத்து விட்டு நேர ஆசிரமம் வந்தானா. எங்க இருந்த நீ 1 மாசம் வரைக்கும்? நான் சொல்றேன், நீங்க வாங்க. அந்த காட்டு பக்கம் கூட்டிக் கொண்டு போய் அவரே கால் தடுக்கி விடக்கூடிய அளவிலே மண்ணிலே புதைத்த அந்த சிலை கிட்ட போய் சேர்த்துட்டான். அந்த குருவை ஒரு கையை மட்டும் பார்த்திருக்காரு. தோண்டி எடுத்தவுடன் கண்களிலே கண்ணீர் போய்கிட்டே இருக்கு. யாரா இது வடிச்சான்? இது உலகத்துல என்ன மாதிரியான சிற்பிடா இவன்? சீரன் சொன்னானா, இதே சிலையை நான் ஆசிரமத்தில் இருந்துட்டு வடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லியிருப்ப. எவனோ ஒருத்தன் உடனே இப்படி பாராட்டியவுடன் அவர் கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் நின்று போய் வெப்பமான கண்ணீர் வர தொடங்கியது. அவன் பார்த்து, அந்த குரு பார்த்து தன்னுடைய சீடனிடத்தில் சொன்னார், தவறு செய்து விட்டாயே சீடா, நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை மட்டும் வாங்காமல் இருந்திருந்தால் இதை விட அற்புதமான சிலையை செய்வதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேர்ந்திருக்கும். இந்த வார்த்தையை நீ வாங்கி விட்டதனால் இனிமேலும் உன்னால் ஒரு மிகச்சிறந்த சிலையை செய்துவிட முடியாது. அவ்வளவுதான். துரோகம் செய்தவர்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள். உங்கள் முதுகின் பின் பேசுபவர்களை கடந்து விடுங்கள். உங்கள் மீது துளி அளவும் பாசம் இல்லாதவர்களை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை சுமையாகி. ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால், நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கின்றான் என்று பொருள். இந்த கருத்தை மனதில் பதிய வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக, மிக நீதியாக தோன்றும். ஒரு மனிதன் மரணித்த பின் அவன் பயன்படுத்திய பாய், தலையணை, துணிமணிகளை எரிக்கும் நாம் அவனிடம் இருக்கும் பணத்தையோ அவன் பயன்படுத்திய காரையோ வீட்டையோ நகைகளையோ எரிப்பதில்லையே. ஏன்? உலகையே ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் மிகுந்தது 2 மட்டும்தான். 1 உருவமுள்ள பணம், 2 உருவமற்ற நிம்மதி. இதைதான் மனிதன் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து களைத்து கடைசியில் பிடி சாம்பலாகிறான். இறைவன் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, மரணத்தைக் கொண்டு ஈமான் உறுதி கொண்ட ஒருவன் எவ்வாறு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான், அவனைப் பற்றி நான் வியப்படைகிறேன். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்குங்கள். மன தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆகிறான். உறவுகள் 2 வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. வாழ்க்கையில் விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்துக் கொள்வது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஊருக்காக வேஷம் போட ஆரம்பித்தால் தனக்கான வாழ்க்கையை வாழவே முடியாது இறுதி வரை.